வணக்கம் நண்பர்களே. சைக்காலஜி மணியோட கடைசி கொஞ்சம் பக்கங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நாளைக்கு இந்த புக்கை முடிச்சிருவேன். ஸோ அந்த ஃபியூ பேஜஸில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த வேர்ல்டு வார் 2 நடந்ததுக்கப்புறம் அந்த அமெரிக்காவில் எது மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவன் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தூங்கிட்டு சடனாக வந்து முடிச்சா என்னமா இருக்கும் அப்படின்னா, அங்கே நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கும். அங்கே இருக்க டெக்னாலஜி வந்து அங்கே இருக்க வீடுகளாக இருக்கட்டும் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே என்ன நடந்திருக்குன்னா, அங்கே வந்து பயங்கரமான கிரைசிஸ் இருந்திருக்கு. அதை வந்து கவர்மெண்ட் வந்து புஷ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா, நிறையா பேர்த்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுத்தாங்க. இப்போ ஆர்மியில் போய் ஃபைட் பண்ணிட்டு வந்தவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நிறையா பிஸ்னஸ் உருவாக்குறதுக்காண்டி ரொம்ப கம்மியான பர்சன்டேஜுக்கு லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கார் வாங்குறதுக்கு, மேரேஜ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே பயங்கரமாக லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து அது வந்து அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ட்ரிபிள் ஆயிடுச்சு அந்த ஸ்பெண்ட் பண்ணுறது. அதனால வந்து க்ரோ ஆயிடுச்சு, எக்கனாமி க்ரோ ஆயிடுச்சு. இவங்க வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணி பழகிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தா நிறையா வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறையா புது புது காரு. அதே மாதிரி அவங்க பிள்ளைங்களையும் வந்து பயங்கரமான ஸ்கூல், ஹை ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்லையும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது போயிட்டு இருக்கு. இது கண்டினியூஸாக ஒரு 20 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இதுக்கு அடாப்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து ஏர்ன் பண்ணுறதெல்லாம் இந்த லோனுக்கே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து புவர் பீப்புள் வந்து இன்னும் புவராக, ரிச் பீப்புள் என்ன ஆகிட்டாங்கன்னா, அவங்க பண்ணிச்சிருந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சு. ஸோ இதனால இவங்களோட க்ரோத்து 6% ஆகும். அந்த யாரெல்லாம் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட க்ரோத் வந்து 80%, 80%ஆகவும் மாறிடுச்சு. இது மாதிரி பெரிய டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு. அந்த புவர் வந்து ரொம்ப ஏழையாக போயிட்டாங்க. அந்த ரிச் பீப்புளுக்கு வந்து பயங்கரமான க்ரோத் கிடைச்சிருச்சு. இந்த டிஃபரன்ஸ் ஏன் வந்துச்சுன்னா, அவங்க வந்து அவங்களோட இன்கம்மை பார்க்காம அவங்க பக்கத்தில் அவங்க வேற அவங்கள விட பயங்கரமான ஹை இன்கம் இருக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்து அதோட மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குற காரை இவங்க வாங்கிட்டு, அவங்க போகிற வெக்கேஷன் இவங்க போய்கிட்டு, அவங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் இவங்க படிச்சுட்டு அந்த மாதிரி மேட்ச் பண்ணதுனால மிகப்பெரிய டிசாஸ்டரை அவங்க ஃபேஸ் பண்ண முடிச்சு. ஏன்னா அந்த கிரைசிஸில் கவர்மெண்ட் பண்ணது ஸோ அவங்களோட பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி அவங்க க்ரோ ஆகுது. பட் அவங்க அதை பண்ணாமல் ஸோ மித்தவங்களோட கம்பேர் பண்ணி அவங்களோட